அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. டிஎன்பிசி தேர்வாணையம் வெளியிட்டது போலவே பார்த்திங்கன்னா குரூப் 1 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இன்று முதல் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா ஜூலை 13 சொல்லியிருக்காங்க. 90 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. அப்கமிங்காக அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த ஆண்டில் ஒரு சிறந்த இடத்துல நீங்கள் அமர்வதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோக்களும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதியிலிருந்து மாதிரி தேர்வுகளுக்கான விடை குறிப்புகளை நம்ம ரெகுலராக வீடியோஸாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய வீடியோவில் 10th ஜாகிரபியில் யூனிட் 2ல் இருந்தோம், 8th கெமிஸ்ட்ரியில் இருந்தோம், அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் 2023 அக்டோபர் மாதத்திலிருந்தும் நடத்தப்பட்ட மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். விடை குறிப்புகளை முழுமையாக பாருங்கள். கொஞ்சம் வீடியோ லென்த்தியாக போகிறதுக்கான காரணம் என்னென்னா, அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுனால நமக்கு இன்னும் கூடுதலான மதிப்பெண்கள் பெறுவதற்கு ஒரு சான்ஸாக இருக்கும். அதனால் அதிக நேரம் இருக்குதுன்னு நினச்சி ஸ்கிப் பண்ண வேணாம், முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாமும் சரி, குரூப் 2 சரி, குரூப் 4 எக்ஸாமுக்கும் இந்த மாதிரி தேர்வுகளுக்கான விடை குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ பற்றி எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். கூற்று 1, சமச்சீர் காலநிலை என்பது ஐரோப்பிய காலநிலை என்றும் அழைக்கப்படுகிறது. கூற்று 2, பிரிட்டிஷ் காலநிலை அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிக குளிருடையதாகவோ இருக்காது. அப்போ இதில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே தான் சரி. ஏன் அப்படின்னா கூற்று 1 தப்பாக இருக்குது. சமச்சீர் காலநிலை என்பது ஐரோப்பிய காலநிலையா கேட்டிங்கன்னா கிடையாது. சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்றும் அழைக்கப்படுகிறது. பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைச்சிருக்கணும், ஆனால் தப்பாக தந்திருக்காங்க. 2வது கூற்று சரியாக இருக்குது. பிரிட்டிஷ் காலநிலை என்பது அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிக குளிருடையதாகவோ இருக்காது. அப்போ சரியான விடை கூற்று 1 தவறு, 2 சரி. அடுத்து, இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகளில் தவறானது எது? ஏ ஆப்ஷன் அச்சங்கள், கடல் மட்டத்திலிருந்து உயரம், கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு, கடல் காற்று, நிலத்தோற்றம், ஜெட் காற்றுகள். இதை இப்போ இந்திய காலநிலை பாதிக்கும் காரணிகள் தவறானது எதுன்னு கேட்டால் இங்கே கடல் காற்றுன்னு இருக்குது. கடல் காற்று வராது, பருவ காற்றுன்னு வந்திருந்தால் அது சரி. அப்போ இந்திய காலநிலை பாதிக்கும் காரணிகள்னாவே அச்சங்கள், கடல் மட்டத்திலிருந்து உயரம், கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு, பருவ காற்று, நிலத்தோற்றம்னு வந்திருக்கணும். இங்கே பருவக்காற்றுக்கு பதிலாக கடல் காற்று தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. அது இல்லாமல் ஜெட் காற்றுகளும் இந்திய காலநிலை பாதிக்கும். கேள்வி 3, இந்தியாவின் வட அச்ச பரவல். இந்தியாவின் வட அச்ச பரவல் எவ்வளோ இருக்குன்னா 8 டிகிரி 4 மினிட் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 மினிட் வட அச்சம் வரை உள்ளது. கேள்வி 4, புவி பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் டேஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது. இதற்கு வெப்ப குறைவு விகிதம் என்று பெயர். எவ்வளோ வெப்பநிலை குறையினா ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் மேலே செல்ல பார்த்தீங்கன்னா 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 5, ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சுமார் 30 முதல் 35 ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பது காலநிலை என்பர். கேள்வி 6, மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடும் குளிர் காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை வெப்ப பகுதியாக வைத்திருக்கிறது. எதுனா இமயமலை. கேள்வி 7, மான்சூன் என்ற சொல் மௌசும் என்ற டேஸ் சொல்லிருந்து பெறப்பட்டது. மௌசும் என்ற அரபு சொல்லிருந்து பெறப்பட்டது. கேள்வி 8, வானிலை நிபுணர்கள் இந்திய காலநிலையை எத்தனை பருவங்களாக அடையாளம் கண்டுள்ளனர்? வானிலை நிபுணர்கள் இந்திய காலநிலையை 4 பருவங்களாக அடையாளம் கண்டுள்ளனர். 4 பருவங்கள்னால் என்னென்னா 1 குளிர்காலம், 2 கோடைக்காலம், 3 கோடைக்காலம், 3 வடகிழக்கு பருவக்காற்று காலம், 4 தென்மேற்கு பருவக்காற்று காலம். கேள்வி 9, எந்த காலத்தின் மத்தியிலும் இறுதியிலும் நிலப்பகுதி இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழையின் ஆதிக்கத்திற்கு உட்படுகிறது? எந்த காலத்தில்னா கோடை காலத்தில்தான். கேள்வி 10, இந்திய காலநிலையின் முக்கிய அம்சமாக விளங்குவது. இந்திய காலநிலையின் முக்கிய அம்சமாக விளங்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனில் டெல்லி தான். மழைக்காலம் தான். இந்திய காலநிலையில் முக்கிய அம்சமாக விளங்குவது மழைக்காலம் அல்லது தென்மேற்கு பருவக்காற்று காலம். தென்மேற்கு பருவக்காற்று காலம் சொல்லலாம். மழைக்காலத்துக்கு இன்னொரு பெயர் தென்மேற்கு பருவக்காற்று காலம். கேள்வி 11, பொறுத்துக. குளிர்காலம். குளிர்காலம்னா ஜனவரி முதல் பிப்ரவரி வரை இருக்கும். கோடைக்காலம்னா மார்ச் முதல் மே வரை இருக்கும். தென்மேற்கு பருவக்காற்றுனா ஜூன் முதல் செப்டம்பர் வரை இருக்கும். வடகிழக்கு பருவக்காற்றுனா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இருக்கும். ஸோ சரியான விடை 4, 3, 2, 1.
கேள்வி 12. தென்மேற்கு பருவக்காற்று காலம் இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்கும் எந்த நாளில் முன்னேறும்? இந்தியாவினுடைய அனைத்து பகுதிகளுக்கும் தென்மேற்கு பருவக்காற்று பார்த்திங்கன்னா ஜூலை 15ஆம் நாளில் முன்னேறுகிறது. கேள்வி 13. தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் வட இந்தியாவின் வெப்பநிலையானது டேஸ் வரை உயர்கிறது. தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வெப்பநிலை 46 டிகிரி செல்சியஸ் வரை உயர்கிறது. கேள்வி 14. இந்தியாவின் ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் 75% மழைப்பொழிவானது டேஸ் பருவக்காற்று மூலம் கிடைக்கிறது. இந்தியாவில் பெய்யக்கூடிய ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் 75% மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று மூலம் கிடைக்கிறது. கேள்வி 15. உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி மவுண்ட் சின்ராம். இங்கு பெறும் மழை அளவு எவ்வளவு? உலகிலேயே அதிக அளவு மழை பெறும் பகுதி மவுண்ட் சின்ராம் மேகாலயாவில் உள்ளது. எவ்வளோ பெய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா 1141 சென்டிமீட்டர். கேள்வி 16. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஸோ 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம். பின்வரும் கூற்றுகள் தவறானது எது? 1. இந்தியாவின் ஆண்டு சராசரி மழையளவு 118 சென்டிமீட்டர். சரி. ஆண்டு மழைப்பொழிவு 200 சென்டிமீட்டருக்கு மேலும் ஆண்டு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாகவும் சராசரி ஆண்டு ஈரப்பதம் 70% மேலும் உள்ள பகுதிகளில் அயனமண்டல பசுமை மாறா காடுகள் காணப்படுகின்றன. ஸோ அயனமண்டல பசுமை மாறா காடுகள்னால் எங்கே காணப்படுனா ஆண்டிற்கு மழைப்பொழிவு 200 சென்டிமீட்டர் மேலே இருக்கிற பகுதியிலும் வெப்பநிலை 22 செல்சியஸ்க்கு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியிலும் ஆண்டு சராசரி ஈரப்பதம் 70% மேலே உள்ள பகுதியில் தான் அயனமண்டல பசுமர காடுகள் காணப்படுகின்றன. சரி. 3வது ஆப்ஷன். அயனமண்டல இலையுதிர் காடுகளில் ரப்பர், எபனி, ரோஸ் மரம், தென்னை, மூங்கில், சின்கோனா, சிடார் காணப்படுகிறதா? ஸோ அயனமண்டல இலையுதிர் காடுகளில் காணப்படாது. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அயனமண்டல பசுமை மாறா காடுகளில் தான் காணப்படுகிறது. அயனமண்டல பசுமை மாறா காடுகளில் தான் ரப்பர், எபனி, ரோஸ் மரம், தென்னை, மூங்கில், சின்கோனா, சிடார் காணப்படுகிறது. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. டி ஆப்ஷனும் பார்க்கலாம். நறுமண திரவியங்கள், வார்னிஷ், சந்தன எண்ணெய் மற்றும் வாசனை திரவியங்களை அளிக்கும் காடுகள் எதுனா அயனமண்டல இலையுதிர் காடுகள். அப்போ அயனமண்டல இலையுதிர் காடுகள் எதெல்லாம் இருக்குன்னா நறுமண ஃப்ராக்ரன்சஸ் இருக்கும், வார்னிஷு, சந்தன எண்ணெய், வாசனை திரவங்கள் எல்லாமே இந்த அயனமண்டல இலையுதிர் காடுகளில் காணப்படுகிறது. கேள்வி 17. வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் உள்ள கிழக்கு இமயமலை சரிவுகளில் 1200 முதல் 2400 மீட்டர் உயரம் உள்ள பகுதியில் காணப்படும் காடுகள் அல்பைன் காடுகள். கேள்வி 18. அலையாத்தி காடுகள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? இக்காடுகள் டெல்டாக்கள், பொங்குமுகங்கள் மற்றும் கடற்கழிமுக பகுதியில் காணப்படுகிறது. சரி. சதுப்பு நில காடுகள் மற்றும் டெல்டா காடுகள் எனவும் அழைக்கப்படுகிறது. சரி. கங்கை, பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் உலகில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன. சரி. மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா நதிகளின் டெல்டா பகுதிகளிலும் இவ்வகை ஓத காடுகள் காணப்படுகின்றன. இவை மாங்க்ரோவ் காடுகள் என்றும் அழைப்பர். அப்போ அலையாத்தி காடுகள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுனா அனைத்துமே சரிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கும் கூட அலையாத்தி காடுகள் பார்த்துக்கங்க. கேள்வி 19. இந்திய வனவிலங்கு வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? இந்திய வனவிலங்கு வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1952. கேள்வி 20. இந்தியாவில் உள்ள உயிர்கோள காப்பகங்களில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் யுனெஸ்கோவின் மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுகின்றன? இந்தியாவை பொறுத்தவரை 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது. அதில் 11 உயிர்கோள காப்பகங்கள் யுனெஸ்கோவினுடைய மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுகின்றன. கேள்வி 21. கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஸ் காற்றுகள் உதவுகின்றன? மாஞ்சாரல் காற்றுகள் உதவுகின்றன. கேள்வி 22. இந்தியாவின் காலநிலை டேஸாக பெயரிடப்பட்டுள்ளது? இந்தியாவின் காலநிலை அயனமண்டல பருவக்காற்று காலநிலை என பெயரிடப்பட்டுள்ளது. கேள்வி 23. புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? புலிகள் பாதுகாப்பு திட்டம், வனவிலங்கு பாதுகாப்பு திட்டம்னா 72, புலிகள் பாதுகாப்பு திட்டம் டைகர் ப்ராஜெக்ட் கொண்டு வந்தது 73 கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1973. கேள்வி 24. பொறுத்துக. குளிர்பாலைவனம் எங்கே இருக்குன்னா இமாச்சல பிரதேசம். நந்தாதேவி எங்கே இருக்குன்னா உத்தரகாண்டில் இருக்குது. கட்ச் வளைகுடா குஜராத்தில் இருக்குது. பச்மாரி சரணாலயம் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது. மானஸ் அஸ்ஸாமில் இருக்குது. இப்போ சரியான விடை 5, 4, 3, 1, 2. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 25. பொருந்தாதது எது? சேஷாலம் கர்நாடகாவில் இருக்கா? சேஷாலம் கர்நாடகாவில் இருக்காது, ஆந்திராவில் இருக்கும். அப்போது
ஃபஸ்ட் ஆப்ஷனே தவறாக இருக்குது. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் ஏ. அதே பன்னா மத்திய பிரதேசத்தில் உள்ளது, நோக்ரக் மேகாலயாவில் உள்ளது, திகன் திபங் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ளது. கேள்வி 26 பொருந்தாதது எது? காரியத்தை பிளம்புன்னு சொல்லுவாங்க, வெள்ளியம் ஸ்டேனம்னு சொல்லுவாங்க, ஆன்டிமன் ஸ்டிபியம்னு சொல்லுவாங்க. அதே வெள்ளி வந்து ஆரம்னு சொல்லுவாங்களா, தங்கத்தை தான் ஆரம்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 27 பட்டாசு தொழிற்சாலையிலும் ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்கும் பொருளாகவும் பயன்படுது எது? பட்டாசு தொழிற்சாலையிலும் ராக்கெட் எரிபொருளை பற்ற வைக்கும் பொருளாகவும் பயன்படுது போரான். கேள்வி 28 நீரின் கன அளவு அல்லது நிறை விகிதம் எவ்வளவு? நீரின் கன அளவு வந்து பார்த்தீங்கன்னா 1:2, நிறை விகிதம் 8:1. நீரின் கன அளவுனா 1:2, நீரின் நிறை விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 8:1. அப்போ சரியான ஆப்ஷன் டெல்லி, ஏ மற்றும் சி. கேள்வி 29 பொறுத்துக. மயில் துத்தம். மயில் துத்தனாவே என்ன வரும்னா, மயில் துத்தம் வந்து தாமிர சல்பேட், மயில் தாமிர சல்பேட்னு சொல்லலாம். பச்சை துத்தம்னா மயில் துத்தம் தாமிர சல்பேட், பச்சை துத்தம்னா இரும்பு சல்பேட், அதாவது பெர்ரஸ் சல்பேட்னு சொல்லலாம். சால்ட் பீட்டர்னா பொட்டாசியம் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட். விட்ரியால் எண்ணெய்னா கந்தக அமிலம் அல்லது சல்ஃபியூரிக் அமிலம்னு சொல்லலாம். ஜிப்சம் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்பேட், ஜிப்சம் கால்சியம் சல்பேட். அப்போ சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 30 பொருந்தாதது எது? கால்சியம் சல்பேட் எமிஹைட்ரேட் என்னன்னு சொல்லனா ஜென்ரலாக பாரிசாதுன்னு சொல்லலாம். சரி. காலமைனை தாமிர சல்பேட்னு சொல்லுவாங்களா? கிடையாது. அப்போ பொருந்தாது ஆப்ஷன் பாம்பே. அதே பொட்டாசியம் குளோரைடை மூரியேட் ஆஃப் பொட்டாஷ்னு சொல்லலாம். எரிசோடாவை சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு குறிப்பிடலாம். அப்போ பொருந்தாது ஆப்ஷன் பாம்பே தான் பொருந்தாதது. கேள்வி 31 பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். தீயணைக்கும் சாதனங்களிலும் பேக்கிங் பவுடர் தயாரிப்பிலும் கேக் ரொட்டி தயாரிப்பிலும் சோடியம் பைகார்பனேட், அதாவது ரொட்டி சோடா பயன்படுகிறது. அப்போ ரொட்டி சோடானா சோடியம் பைகார்பனேட் சொல்லுவாங்க. எதுக்கு பயன்படுது? தீயணைக்கும் சாதனங்கள், பேக்கிங் பவுடர் தயாரிப்பில், கேக்கு ரொட்டி தயாரிப்பில் சோடியம் பைகார்பனேட் அல்லது ரொட்டி சோடா பயன்படுகிறது. சரி. சோப்பில் தூய்மையாக்கியாகவும் கடின நிறை மென்னீராகவும் சோடியம் கார்பனேட் சலவை சோடா பயன்படுகிறது. அப்போது கடின நிறை மென்னீராக்க பயன்படுது சோடியம் கார்பனேட் சலவை சோடான்னு சொல்லலாம். ஸோ பி ஆப்ஷனும் சரியாக இருக்குது. சி ஆப்ஷன் சலவை தொழிலில் வெளுப்பானாகவும் கிருமி நாசினியாகவும் குடிநீர் சுத்திகரிப்பிலும் கால்சியம் ஆக்சிக்ளோரைடு, அதாவது சலவைத்தூள் பயன்படுகிறது. சலவைத்தூள் சர்ப்பு பவுடர்னு சொல்லலாம், நம்ம பேசிக்காக சொல்லலாம். சலவைத்தூளை பொறுத்தவரையும் சலவைத்தூளை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சலவை தொழிலில் வெளுப்பானாகவும் கிருமி நாசினியாகவும் குடிநீர் சுத்திகரிப்பிலும் பயன்படுகிறது. சலவைத்தூளுக்கு இன்னொரு பேர் வந்து கெமிக்கல் நேம் வந்து கால்சியம் ஆக்சிக்ளோரைடு, அதுவும் சரி. அப்போ டி ஆப்ஷன் தான் தவறாக இருக்குது. சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிப்பில் நீற்றிய சுண்ணாம்பு பயன்படுகிறதா? சிமெண்ட்டு கண்ணாடி தயாரிப்பில் வந்து சுட்ட சுண்ணாம்பு தான் பயன்படும். இங்கே நீற்றிய சுண்ணாம்புன்னு இருக்குது. சுட்ட சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு தான் யூஸ் ஆகுமே தவிர நீற்றிய சுண்ணாம்பு பயன்படாது, கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படாது. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கெமிஸ்ட்ரி பகுதியிலிருந்து பார்த்துக்காங்க. கேள்வி 32 கூற்று 1 கூற்று 2. கூற்று 1 தீக்குச்சியின் தலைப்பகுதியில் பொட்டாசியம் குளோரேட்டும் ஆன்டிமனி ட்ரைசல்பேட்டும் உள்ளன. தீக்குச்சியில், அதாவது தீக்குச்சி இருக்குது, இதில் மேலே இருக்கிற அந்த கருப்பு கலரில் இருக்கிறது தான் பொட்டாசியம் குளோரேட்டும் ஆன்டிமனி ட்ரைசல்பேட்டும் உள்ளன. அப்போ கூற்று 1 சரி. கூற்று 2 தீப்பெட்டியின் பக்கவாட்டில் சிவப்பு பாஸ்பரஸ் உள்ளது. சரி. இந்த தீப்பெட்டியினுடைய பக்கவாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உரசறதுக்காக இருக்கக்கூடிய அந்த ரெட் கலரில் இருக்கிறது என்னன்னு சொல்லலாம், சிவப்பு பாஸ்பரஸ் சொல்லலாம். அப்போ சரியானது 1, 2 சரி. கேள்வி 33 மின்னார் பகுத்தல் என பொருள்படும் எலக்ட்ரோலைசிஸ் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? மின்னார் பகுத்தல் என பொருள்படக்கூடிய எலக்ட்ரோலைசிஸ் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் மைக்கேல் பாரடே. கேள்வி 34 டேஸ் வாயு காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து பாப் என்ற ஒளியை உருவாக்கிறது. எந்த வாயு வந்து பார்த்திங்கன்னா காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து பாப் என்ற ஒளியை ஏற்படுத்தினா ஹைட்ரஜன் வாயு. கேள்வி 35 பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? உலோகங்களை வெட்டவும் இணைக்கவும் வெல்டிங் பயன்படும் ஆக்சி அசிட்டிலின் உருளைகளில் ஆக்சிஜன் பயன்படுகிறது. சரி. உறையும் பொழுது ஹைட்ரஜன் வெண்மையான திண்மமாக மாறுகிறதா? உறையும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் வந்து வெண்மையான திண்மம் மாறினான்னு கேட்டால் மாறாது. நைட்ரஜன் தான் வெண்மையான திண்மமாக மாறும். அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே தவறு. அதே சி ஆப்ஷன் பாருங்கள். கார்பன் டை ஆக்சைடு உலர் பனிக்கட்டி என்று அழைக்கப்படுகிறது. சரி. காற்றேற்றப்பட்ட குளிர்பானங்கள் அல்லது மென்பானங்கள் தயாரிக்க கார்பன் டை ஆக்சைடு பயன்படுகிறது. சரி. அப்போது 35க்கு தவறானது ஆப்ஷன் பாம்பே. 36வது கேள்வி தூய மழைநீரின் pH மதிப்பு எவ்வளவு? தூய மழைநீரின் pH மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 5.6.
தூய மழைநீரின் pH மதிப்பு 5.6. கேள்வி 37 கேத்தோடு கதிர்களை கண்டறிந்தவர் யார்? கேத்தோடு கதிர்களை கண்டறிந்தவர் சர் வில்லியம் குரூக். கேள்வி 38 கண்ணிற்கு புலப்படாத கதிர்கள் டேஸ் பூசப்பட்ட திரையில் விழும்போது கண்ணிற்கு புலப்படும் ஒளியை உமிழ்கின்றன. கண்ணிற்கு புலப்படாத கதிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா துத்தநாக சல்பைட் பூசப்பட்ட திரையில் விழும்போது கண்ணிற்கு புலப்படும் ஒளியை உமிழ்கின்றன. கேள்வி 39 ப்ளம் புட்டிங் மாதிரி அல்லது தர்பூசணி பழ மாதிரி என அழைக்கப்படும் மாதிரி எது? யாருடைய மாதிரியாக தான் ப்ளம் புட்டிங் மாதிரி அல்லது தர்பூசணி பழ மாதிரி என்று அழைக்கிறாங்க? இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. தாம்சனுடைய மாதிரியை தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளம் புட்டிங் மாதிரி அல்லது தர்பூசணி பழ மாதிரின்னு அழைக்கிறாங்க. கேள்வி 40 ஒரு வேதிவினை நிகழும்போது உருவாகும் வினைவிளை பொருட்களின் மொத்த நிறையானது வினைப்படு பொருட்களின் மொத்த நிறைக்கு சமம். இது எந்த விதியோடு தொடர்புடையது? ஸோ ஒரு வேதிவினை நிகழும்போது உருவாகும் வினைவிளை பொருட்களின் மொத்த நிறை பார்த்தீங்கன்னா வினைப்படு பொருட்களின் மொத்த நிறைக்கு சமம். இது என்ன விதின்னு சொல்லலாம்? பொருண்மை அழியா விதின்னு சொல்லலாம், அல்லது நிறை அழிவின்மை விதின்னு சொல்லலாம். இதை சொன்னது யாருன்னா லவாசியர் சொல்லியிருப்பார். கேள்வி 41 பொருந்தாதது எது? 4 ஆப்ஷன் எது பொருந்தாததுன்னு பார்க்கலாம். தூய நீரின் கொதிநிலையானது ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் 100 டிகிரி செல்சியஸ் ஆகும். சரி. தூய நீரின் உரைநிலையானது ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் 0 டிகிரி செல்சியஸ் ஆகும். சரி. அப்போது கொதிநிலை பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ், நீரினுடைய கொதிநிலை 100 டிகிரி, அதே உரைநிலை 0 டிகிரி செல்சியஸ். தூய நீரின் அடர்த்தியானது 1 கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் ஆகும். தூய நீரின் அடர்த்தியானது 1 கிராம் பை சென்டிமீட்டர் கியூப் ஆகும். சரி. டி ஆப்ஷன் தான் அப்போ தவறாக இருக்குது. நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பத்தின் மதிப்பு 640 கலோரி பை கிராமா? நீர் ஆவியாதலின் உள்ளுறை வெப்பத்தின் மதிப்பு 640 கலோரி பை கிராம் வராது, 540 கலோரி பை கிராம் வந்திருக்கணும். கலோரி பை கிராம். அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 42 ஒவ்வொரு லிட்டர் கடல் நீரிலும் எவ்வளவு கிராம் சாதாரண உப்பு உள்ளது? ஒவ்வொரு லிட்டர் கடல் நீரிலும் வந்து பார்த்தீங்கன்னா 35 கிராம் வந்து சாதாரண உப்பு உள்ளது. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, டிஎன்பிசியில் பார்த்துக்காங்க. கேள்வி 43 மின்னார் பகுப்பின் போது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் டேஸ் என்ற விகிதத்தில் பெறப்படுகின்றன. மின்னார் பகுப்பின் போது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் 2:1 என்ற விகிதத்தில் பெறப்படுகின்றன. கேள்வி 44 அமிலங்கள் பற்றிய ஒரு கொள்கையை முன்வைத்தவர் யார்? அர்கீனியஸ். அமிலங்கள் பற்றிய கொள்கையை முன்வைத்தது அர்கீனியஸ். கேள்வி 45 பொருந்தாதது எது? சிட்ரிக் அமிலம் எதில் இருக்குது? ஆரஞ்சில் இருக்குது. சரி. லாக்டிக் அமிலம் தயிரில் காணப்படுகிறது. ஆக்சாலிக் அமிலம் புளியில் இருக்குமானா கிடையாது. ஆக்சாலிக் அமிலம் வந்து தக்காளியில் தான் காணப்படுகிறது. தக்காளியில் வந்து காணப்படும் அமிலம் ஆக்சாலிக் அமிலம். இங்கே பொருந்தாதது ஆப்ஷன் சி. அதே மாலிக் அமிலம் ஆப்பிளில் காணப்படுகிறது. சரி. இப்போ பொருந்தாதது ஆப்ஷன் சி தான். கேள்வி 46 நமது வயிற்றில் சுரக்கும் அமிலம் எது? நமது வயிற்றில் சுரக்கும் அமிலம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், HClன்னு சொல்லலாம். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தான் நமது வயிற்றில் சுரக்கிறது. கேள்வி 47 வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படும் அமிலம் எது? வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படும் அமிலம் கந்தக அமிலம்னு சொல்லலாம், அல்லது சல்ஃபியூரிக் அமிலம்னு சொல்லலாம். சல்ஃபியூரிக் அமிலம்னு சொல்லலாம். ஃபார்முலா வந்து H2SO4. கந்தக அமிலம் அல்லது சல்ஃபியூரிக் அமிலம் சொல்லலாம். ஃபார்முலா H2SO4. வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 48 பொறுத்துக மெக்னீசியா பால்மம். மெக்னீசியா பால்மத்தை பொறுத்தவரை மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு MgOH2. சலவை சோப்பு. சலவை சோப்புனா சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. ஜன்னல்களை சுத்தம் செய்ய பயன்படுது அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஜன்னல்களை சுத்தம் செய்ய பயன்படுது அமோனியம் ஹைட்ராக்சைடு. சுண்ணாம்பு நீர் கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ சரியானது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3 4 2 1. கேள்வி 49 வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க பயன்படும் காரங்கள் எவை? வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க பயன்படும் காரங்கள் எதுனா அலுமினியம் ஹைட்ராக்சைடு மற்றும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க பயன்படும் காரங்கள்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு மற்றும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. கேள்வி 50 குளவியால் நமது உடலில் செலுத்தப்படும் அல்கலி என்ற காரப்பொருளிற்கு மாற்றாக நாம் எதை பயன்படுத்த வேண்டும்? குளவியால் நமது உடலில் செலுத்தப்படும் அல்கலி என்ற காரப்பொருளிற்கு மாற்றாக நாம் எதை பயன்படுத்தணும்னா அமிலத்தை தான் பயன்படுத்தணும். அது எதுனா வினிகர். கேள்வி 51 இதை ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரி கொஸ்டினும் கூட. எல்பிஜி சிலிண்டர்களில் வாயு கசினை கண்டறிய சேர்க்கப்படும் வேதிப்பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா எத்தில் மெர்காப்டன். கேள்வி 52 1
பின்வரும் கூற்றோடு தொடர்புடையவை எதுன்னு கேட்டிருக்காங்க. கேள்வி 52 பின்வரும் கூற்றோடு தொடர்புடையவை எவை? 1. குறைந்த கொதிநிலை கொண்ட திரவங்கள் ஆய்வகங்களில் கரைப்பான் மற்றும் எரிபொருளாக பயன்படுகின்றன. பாலிஸ்டைரீன் என்ற வேதிப்பொருட்கள் உற்பத்தி செய்ய பயன்படுகின்றன. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியானது ஆப்ஷன் டெல்லி, பென்டோன்கள். அப்போ பென்டேன்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த கொதிநிலை கொண்ட திரவங்கள் ஆய்வகங்களில் கரைப்பான் மற்றும் எரிபொருளாக பயன்படுகின்றன. பாலிஸ்டைரீன் என்ற வேதிப்பொருட்கள் உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. எது? பென்டேன்கள். கேள்வி 52 அமெரிக்காவில் உற்பத்தி வாயு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அமெரிக்காவில் உற்பத்தி வாயுவை மரவாயு என்று அழைக்கப்படுகிறது. அமெரிக்காவில் உற்பத்தி வாயு என்னன்னு அழைக்கிறாங்க? மரவாயு என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 53 பொறுத்துக. உற்பத்தி வாயுனாவே கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் நைட்ரஜன் வாயு. உற்பத்தி வாயுனா கார்பன் மோனாக்சைடு, கார்பன்னா CO, கார்பன் மோனாக்சைடுனா CO ப்ளஸ் நைட்ரஜன் கேஸ், அதுதான் உற்பத்தி வாயு. நிலக்கரி வாயுனா ஹைட்ரஜன், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு. ஹைட்ரஜன், மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு CO2. அப்போது நிலக்கரி வாயுனா ஹைட்ரஜனு, மீத்தேனு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அடுத்து நீர்வாயுனா கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் வாயு காணப்படும். நீர்வாயுனா கார்பன் மோனாக்சைடு CO ப்ளஸ் H2. நீர்வாயுனா கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜன் வாயு. உயிரி வாயுனா மீத்தேனும் கார்பன் டை ஆக்சைடு சேர்ந்ததான் உயிரி வாயு. அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ. 4, 3, 2, 1. கேள்வி 54 இந்தியாவில் நிலக்கரி முதலில் வெட்டி எடுத்தல் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் நிலக்கரி ஃபஸ்ட்டு எப்போ வெட்டி எடுக்கப்பட்டதுன்னா 1774. கேள்வி 55 கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுவது எது? கருப்பு வைரம் என்று அழைக்கப்படுவது நிலக்கரி. கேள்வி 56 கூற்று 1 உலகின் முதல் பெட்ரோலிய எண்ணெய் கிணறு அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியாவில் 1859 தோண்டப்பட்டது. ஸோ 1859 தான் உலகின் முதல் பெட்ரோலிய கிணறு அமெரிக்காவில் பென்சில்வேனியாவில் தோண்டப்பட்டது. கூற்று 1 சரி. கூற்று 2 இரண்டாவது எண்ணெய் கிணறு 1867 ஆண்டு இந்தியாவில் உள்ள அசாமில் மக்கும் என்ற இடத்தில் தோண்டப்பட்டது. ஸோ அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உலகிலேயே முதல்ல பெட்ரோலிய எண்ணெய் கிணறு தோண்டினாங்க 1859. ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் தோண்டியிருப்பாங்க 1867 எங்கன்னா அசாமில் மக்கும் என்ற பகுதியில். அப்போது 56க்கு சரியான விடை 1, 2 சரி. கூற்று 1, 2 சரி. 57வது கேள்வி பொறுத்துக. கலோரிபிக் மதிப்பு கேட்டிருக்காங்க. மாட்டுச்சாணக்கட்டியினுடைய கலோரிபிக் மதிப்பு, மாட்டுச்சாணக்கட்டினாவே 6000 to 8000 கலோரி மதிப்பு இருக்கும். மரத்தினுடைய கலோரி மதிப்பு 17,000 to 22,000 வரை இருக்கும். நிலக்கரியினுடைய கலோரிபிக் மதிப்பு 25,000 to 33,000 வரை காணப்படும். பெட்ரோலுக்கு கலோரிபிக் மதிப்பு 45,000. மண்ணெண்ணெயினுடைய கலோரிபிக் மதிப்பும் 45,000 தான் காணப்படும். அப்போது பெட்ரோலும் மண்ணெண்ணுடைய கலோரிபிக் மதிப்பு எவ்வளோ இருக்குது? 45,000. மாட்டு சாணக்கட்டியினுடைய கலோரிபிக் மதிப்பு 6,000 to 8,000. மரம்னா 17,000 to 22,000. நிலக்கரியை பொறுத்தவரையும் 25,000 to 33,000 காணப்படுகிறது. பெட்ரோல் 45,000, மண்ணெண்ணையும் 45,000 கலோரிபிக் மதிப்புடையது. அப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 58 பல்வேறு எரிபொருட்களின் கலோரிபிக் மதிப்புகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்க. ஸோ மீத்தேன் 50,000 கலோரிபிக் மதிப்புடையது சரி. ஹைட்ரஜன் 1,50,000 கலோரிபிக் மதிப்புடையது. இங்கே மீத்தேன் 45,000 இருக்குது. ஸோ தவறானது ஆப்ஷன் சி. மீத்தேனுடைய கலோரிபிக் மதிப்பு எவ்வளோ இருக்குன்னா 50,000. எல்பிஜி வந்து 55,000 கலோரிபிக் மதிப்புடையது சரி. அப்போ தவறானது ஆப்ஷன் சி தான். 59வது கேள்வி எதிர்காலத்தில் மிக சிறந்த மாற்று எரிபொருள் எது? எதிர்காலத்தில் மிக சிறந்த மாற்று எரிபொருள்னாவே அது ஹைட்ரஜன் தாங்க. கேள்வி 60 தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படும் வாயு எது? தொகுப்பு வாயு என்று அழைக்கப்படுவது நீர்வாயு. ஸோ நீர்வாயுவை தான் தொகுப்பு வாயுன்னு சொல்கிறாங்க. நீர்வாயுனாவே கார்பன் மோனாக்சைடும் ப்ளஸும் ஹைட்ரஜன் கேஸும் சேர்ந்தது தான் நீர்வாயு. இந்த நீர்வாயுவை வந்து தொகுப்பு வாயு என்றும் அழைக்கலாம். கேள்வி 61 நம்மை சுற்றியுள்ள 4 இயற்கை கூறுகளான நிலம், நீர், காற்று மற்றும் நெருப்பை குறிக்க வடிவியல் உருவங்களை பயன்படுத்தியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பண்டைய கிரேக்கர்கள் தான் பார்த்தீங்கன்னா நிலம், நீர், காற்று மற்றும் நெருப்பை குறிப்பதற்காக வடிவியல் உருவங்களை உருவாக்கியிருப்பாங்க.
கேள்வி 62. தனிமங்களை படங்களை கொண்டு குறித்தவர் யார்? தனிமங்களை படங்களை கொண்டு குறித்தவர் ஜான் டால்டன். கேள்வி 63. தனிமங்களை குறிப்பதற்கு படங்களுக்கு பதிலாக ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தும் முறை ஒன்றினை உருவாக்கியவர் யார்? தனிமங்களை குறிப்பதற்கு படங்களுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தும் முறை ஒன்றினை உருவாக்கியவர் ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ். கேள்வி 64. பாதரசத்தின் லத்தீன் பெயர் தருக. பாதரசத்தின் லத்தீன் பெயர் ஐட்ராஜரம். கேள்வி 65. தானியங்கி வாகனங்களின் மின்கலன்கள் தயாரிக்கவும் எக்ஸ்கதிர் எந்திரங்கள் தயாரிக்கவும் பயன்படுவது எது? தானியங்கி வாகனங்களின் மின்கலன்கள் அதாவது பேட்டரி தயாரிக்கவும் எக்ஸ்கதிர் எந்திரங்கள் தயாரிக்கவும் பயன்படுவது காரியம். கேள்வி 66. மின்கம்பிகள் வானூர்தி மற்றும் ராக்கெட்டின் பாகங்கள் தயாரிக்க டேஸ் பயன்படுகிறது. மின்கம்பி வானூர்தி மற்றும் ராக்கெட்டின் பாகங்கள் தயாரிக்க அலுமினியம் பயன்படுகிறது. கேள்வி 67. இயற்கையில் கிடைக்கும் பொருட்களில் மிகவும் கடினமானது எது? இயற்கையில் கிடைக்கும் பொருட்களில் மிகவும் கடினமானது வைரம். கேள்வி 68. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 கூற்றில் எது தவறுன்னு பார்க்கலாம். 1. அலங்கார நகைகள் தயாரிக்கவும் வெட்டும் மற்றும் அரைக்கும் சாதனம் தயாரிக்கும் வைரம் பயன்படுகிறது. வைரம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அலங்கார நகைகள் தயாரிக்கும் வெட்டும் மற்றும் அரைக்கும் சாதனம் தயாரிக்கும் பயன்படுது. சரி. பி ஆப்ஷன். கரிக்கோலின் அதாவது பென்சிலின் நடுத்தண்டில் கிராபைட் பயன்படுத்தப்படுகிறது. சரி. சி ஆப்ஷன். துப்பாக்கித்தூள் தயாரிக்கவும் ரப்பரை கெட்டிப்படுத்துவதிலும் கந்தகம் பயன்படுகிறது. சரி. தீப்பெட்டி தயாரிக்கவும் எலிமருந்து தயாரிக்கும் பாஸ்பின் தயாரிக்கப்படுகிறதா? தீப்பெட்டி தயாரிக்கும் எலிமருந்து தயாரிக்கும் பாஸ்பின் கிடையாது, ஆர்சனின் பயன்படும். அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. அப்போ அலங்கார நகைகள் தயாரிக்க வெட்டு மற்றும் அரைக்க சாதனம் தயாரிக்க வைரம் யூஸ் ஆகுது. கரிக்கோலின் பென்சிலின் நடுத்துண்டில் கிராபைட் பயன்படுத்தப்படுகிறது. துப்பாக்கித்தூள் தயாரிக்கும் ரப்பரை கெட்டிப்படுத்தலும் கந்தகம் பயன்படுத்தப்படுகிறது. தீப்பெட்டி தயாரிக்கும் எலிமருந்து தயாரிக்கும் பாஸ்பின் கிடையாது, ஆர்சனின் பயன்படுகிறது. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 69. பின்வருவனற்றில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. பின்வருவனத்தில் பொருந்தாதது எதுனா பாஸ்பரஸ். கேள்வி 70. மின்னணு கருவிகள் டேஸ் பயன்படுத்தப்படுகிறது. மின்னணு கருவிகள் எது பயன்படுத்தப்படுகிறதுனா சிலிக்கான் தான் யூஸ் ஆகுது. கேள்வி 71. பிரைன் எனப்படுவது என்ன? பிரைன்னா அடர் சோடியம் குளோரைடு கரைசல். அடர் சோடியம் குளோரைடு கரைசலை தான் பிரைன்னு சொல்லுவாங்க. அடர் சோடியம் குளோரைடு கரைசலை தான் பிரைன் எனப்படுகிறது. கேள்வி 72. கூற்று 1. கூற்று 1. வேதி வினைகளின் போது வெப்பம் வெளியிடப்பட்டால் அவ்வினைகள் வெப்ப கொள்வினைகள் என்பர். தப்பு. வேதி வினைகளின் போது வெப்பம் வெளியிடப்பட்டால் அவை வெப்ப உமிழ்வினைகள்னு சொல்லலாம். அப்போ கூற்று 1 தப்பாக இருக்குது. வெப்ப உமிழ்வினைன்னு வந்திருக்குன்னு இங்கே வெப்ப கொள்வினைன்னு இருக்குது. கூற்று 2 பார்க்கலாம். வேதி வினைகளின் போது வெப்பம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அவ்வினைகள் வெப்ப உமிழ்வினைன்னு சொல்லுவாங்களா? கிடையாது. அது வெப்பத்தை எடுத்துக்கொண்டால் அது வெப்ப கொள்வினைன்னு சொல்லுவாங்க. அப்போ கூற்று 1 2 மாறி இருக்குது. அப்போ தவறு. கூற்று 1 2மே தவறு. கேள்வி 73. ஏபர் முறையில் அமோனியா தயாரிக்கிறதுல வினைவேக மாற்றியாக பயன்படுத்தப்படுவது எது? உலோக இரும்பு தான் பார்த்தீங்கன்னா வினைவேக மாற்றியாக பயன்படுத்தப்படுகிறது. ஏபர் முறையில் அமோனியா தயாரிக்கப்படுகிறது. அதில் வினைவேக மாற்றியாக பயன்படுவது உலோக இரும்பு. கேள்வி 74. வனஸ்பதி நெய் அதாவது டால்டா தயாரித்தலில் வினைவேக மாற்றியாக செயல்படுவது எது? வனஸ்பதி தயாரிக்கிறதுல வினைவேக மாற்றியாக செயல்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா நன்கு தூளாக்கப்பட்ட நிக்கல். கேள்வி 75. முட்டைகள் அழுகும்போது வெளிவரும் வாயு எது? ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயு. ஆல்ரெடி இது கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். முட்டைகள் அழுகும்போது வெளிவரும் வாயு ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயு. கேள்வி 76. ஆப்பிள், பழங்கள் மற்றும் காய்கறியின் செல்கள் டேஸ் என்சைமை கொண்டுள்ளன. ஆப்பிளும் பழங்களும் காய்கறிகளும் பார்த்தீங்கன்னா பாலிபினால் ஆக்சிடேஸ் அல்லது டைரோசினஸ் என்சைமை கொண்டுள்ளன. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 77. டேஸ் புவி வெப்பமயமாதலுக்கு காரணமாகின்றன. கார்பன் டை ஆக்சைடு அதாவது CO2 தான் பார்த்தீங்கன்னா பூமி வெப்பமடைவதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கின்றன. கேள்வி 78. காற்றில் எத்தனை சதவீதம் நைட்ரஜன் உள்ளது? நைட்ரஜனை பொறுத்தவரை காற்றில் 78.09% உள்ளது. சரி. ஆக்சிஜன் 20.95% ஆக்சிஜன் உள்ளது.
கேள்வி 79. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 4 கூற்றுல எது சரின்னு பார்க்கலாம். 1. 1772 காரல் வில்கம் ஷீலே ஆக்சிஜனை கண்டறிந்தார். அப்போ ஆக்சிஜனை கண்டறிந்தவர் வில்கம் ஷீலே. சரி. ஆக்சிஜனை நெருப்பு காற்று என்றும் அத்தியாவசியான உயிர் என்றும் அழைத்தார் ஷீலே. சரி. ஜோசப் பிரிஸ்லி 1774 தனது தனிப்பட்ட முயற்சியால் ஆக்சிஜனை கண்டறிந்தார். சரி. கிரேக்க மொழியில் ஆக்சிஜன்ஸ் என்றால் அமில உருவாக்கி என்று பொருள். ஸோ 79க்கு சரியான விடை அனைத்துமே சரி. அப்போ ஆக்சிஜனை பற்றிய கூற்று காரல் வில்கம் ஷீலே ஆக்சிஜனை கண்டறிந்தார் 1772. சரி. இந்த ஆக்சிஜனுக்கு நெருப்பு காற்று என்றும் அத்தியாவசிய உயிர் என்றும் அழைத்தார் ஷீலே. ஜோசப் பிரிஸ்லி 1774 தனது தனிப்பட்ட முயற்சியால் ஆக்சிஜனை கண்டறிந்தார். அதே போல் கிரேக்க மொழியில் ஆக்சிஜன்ஸ் என்றால் அமில உருவாக்கி என்று பொருள். கேள்வி 80. அண்டத்தில் பரவலாக காணப்படும் 3வது தனிமம் எது? அண்டத்தில் பரவலாக காணப்படும் 3வது தனிமம் ஆக்சிஜன். ஸோ நைட்ரஜன் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும் அதிக அளவில், 2வது வந்து பார்த்திங்கன்னா ஈலியம் இருக்கும், அதுக்கடுத்து 3வது ஆக்சிஜன் இருக்கும், நைட்ரஜன் வந்து 7வது இடத்துல இருக்கும். நைட்ரஜன் 7வது இருக்கும். அப்போ அண்டத்தில் பரவலாக காணப்படும் 3வது தனிமம் எதுனா ஆக்சிஜன் தான். 1வது தனிமம் ஹைட்ரஜன், 2 ஈலியம். கேள்வி 81. மெத்தனால் மற்றும் அமோனியா தயாரிக்க பயன்படுது எது? மெத்தனால் மற்றும் அமோனியா தயாரிக்க பயன்படுவது ஆக்சிஜன். கேள்வி 82. அசோட் என்பது எது? அசோட் என்பது தான் நைட்ரஜன் தான் அசோட்னு சொல்கிறாங்க. நைட்ரஜன் தான் அசோட். கேள்வி 83. பெரிய துணைக்கோளான டைட்டனின் வாயுமண்டலத்தில் 98% டேஸ் வாயு உள்ளது. பெரிய துணைக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டனுடைய வாயு மண்டலத்தில் 98% வந்து என்ன இருக்குன்னா நைட்ரஜன் தான் இருக்குது. 98% நைட்ரஜன் காணப்படுகிறது. அப்போ சரியானுடைய ஆப்ஷன் சி. கேள்வி 84. பலவிதமான வெடிப்பொருட்களாகிய ட்ரை நைட்ரோடொலுவின், நைட்ரோகிளிசரின் மற்றும் துப்பாக்கி வெடிமருந்து ஆகியவை டேஸ் கொண்டு தயாரிக்கப்படுகிறது. அப்போ பலவிதமான எரிபொருட்களாகிய ட்ரை நைட்ரோடொலுவினும் நைட்ரோகிளிசரினும் துப்பாக்கி வெடிமருந்து தயாரிக்க பயன்படுது வந்து எதை கொண்டு தயாரிக்கிறாங்கன்னா நைட்ரஜனை கொண்டு தான் தயாரிக்கிறாங்க. கேள்வி 85. சுண்ணாம்பு நீரில் டேஸ் செலுத்தும் பொழுது முதலில் பால் போல் போன்ற நிறம் தோன்றி பின்னர் அது மறைகிறது. சுண்ணாம்பு நீரில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை செலுத்தும் போது வந்து அது முதல்ல பால் போல நிறம் தோன்றி பின்னர் அது மறையும். எதுனா கார்பன் டை ஆக்சைடு. கேள்வி 86. சூரிய குடும்பத்தில் மிகவும் வெப்பமான கோள் எது? சூரிய குடும்பத்திலே மிகவும் வெப்பமான கோள் வெள்ளிக்கோள். கேள்வி 87. சால்வே முறையில் சோடியம் கார்பனேட் தயாரிக்க பயன்படுது எது? சால்வே முறையில் சோடியம் கார்பனேட் தயாரிக்க பயன்படுது கார்பன் டை ஆக்சைடு, CO2 தான் யூஸ் ஆகுது. கேள்வி 88. வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரே அணுநிறையை பெற்றிருப்பவை. வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் வந்து ஒரே அணுநிறையை பெற்றிருந்தால் அது ஐசோபார்கள். நியூட்ரானின் நிறை எவ்வளவு? நியூட்ரானுடைய நிறை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.6 × 10⁻⁻24 கிராம். நியூட்ரானுடைய நிறை வந்து 1.6 × 10⁻⁻24 கிராம். சரியானுடைய ஆப்ஷன் சி. 90வது கேள்வி. மீத்தேனின் இணைதிறன் எவ்வளவு? மீத்தேனுடைய இணைதிறன் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 4. கேள்வி 91. அமிலங்கள் டேஸ் சுவையை உடையன. அமிலங்கள் வந்து புளிப்பு சுவையை உடையன. கேள்வி 92. சதுப்பு நில வாயு என்று அழைக்கப்படுவது எது? சதுப்பு நில வாயுனாவே மீத்தேன் வாயுவை தான் சதுப்பு நில வாயுன்னு அழைக்கிறாங்க. கேள்வி 93. நிலக்கரி உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் நாடு எது? நிலக்கரி உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் நாடு அமெரிக்கா, 2ஆம் இடம் சீனா, 3ஆம் இடம் இந்தியா. நிலக்கரி உற்பத்தியை பொறுத்தவரை முதலிடம் அமெரிக்கா, 2ஆம் இடம் சீனா, இந்தியா 3ஆம் இடத்தில் உள்ளது. பழுப்பு நிறமுடைய மிகவும் தரம் குறைந்த நிலக்கரி எது? பழுப்பு நிறமுடைய மிகவும் தரம் குறைந்த நிலக்கரினாவே லிக்னைட் நிலக்கரி தான். அதே தூய தரம் மிக்க நிலக்கரினாவே ஆந்த்ரசைட் தான் வரும். அதில் ரொம்ப குறைவாக இருக்கிறது லிக்னைட் தான். 95வது கேள்வி பொறுத்துக. லிக்னைட்டில் கார்பனுடைய பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. லிக்னைட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் வந்து 25லேருந்து 35% கார்பன் உள்ளது. துணை பிட்டுமினஸில் 35 முதல் 44% கார்பன் உள்ளது. பிட்டுமினஸில் 45 முதல் 86% கார்பன் உள்ளது. அதே ஆந்த்ரசைட்டில் 86லேருந்து 97% கார்பன் உள்ளது. கார்பனை பொறுத்தவரையும் ஆந்த்ரசைட்டில் தான் அதிகமாக காணப்படும். ஸோ சரியானுடைய ஆப்ஷன் சி. கேள்வி 96 ஆல்ரெடி கேட்கப்பட்ட கேள்வி தான். அந்து பூச்சி மற்றும் பிற பூச்சிகளை விரட்டுவதற்கு பயன்படுபவை எது? நாப்தலின் உருண்டைகள். அந்து பூச்சி மற்றும் பிற பூச்சிகளை விரட்டுவதற்கு பயன்படுபவை நாப்தலின் உருண்டைகள்.
கேள்வி 97. நகரவாயு என்று அழைக்கப்படுவது எது? நகரவாயு என்று அழைக்கப்படுவது கரிவாயு தான் நகரவாயு என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 98. பெட்ரோலியம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது? பெட்ரோலியம் என்ற சொல் பெட்ரோ என்ற லத்தீன் சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது. பெட்ரோலியம் என்ற சொல் பெட்ரோ என்ற லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. கேள்வி 99. உலர் சலவை செய்வதற்கான கரைப்பானாக பயன்படுவது எது? உலர் சலவை செய்வதற்கான கரைப்பானாக பயன்படுவது பெட்ரோல். கேள்வி 100. பெட்ரோலில் உள்ள டேஸ் என்ற ஹைட்ரோகார்பன் அளவை குறிக்கும் ஒரு எண்ணாகும். பெட்ரோலில் இருக்கக்கூடியது ஆக்டேன் எண் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகார்பன் அளவை குறிக்கக்கூடியது. அதே டீசலில் இருக்கிறது சீட்டேன் என்று சொல்லலாம். டீசலில் ஹைட்ரோகார்பன் அளவை குறிக்க சீட்டேன் எண்ணு, பெட்ரோல்னா ஆக்டேன் எண்ணு. கேள்வி 101. ஆப்ரேஷன் அயன் ஸ்வாட்ஸ் அதாவது ஆப்ரேஷன் இரும்பு வாள்கள் என்பது எதனோடு தொடர்புடையது? ஆப்ரேஷன் இரும்பு வாள்கள் என்பது ஹமாஸ்க்கு எதிரான இஸ்ரேலின் போர் நடவடிக்கை தொடர்பானது. ஹமாஸ்க்கு எதிரான இஸ்ரேலின் போர் நடவடிக்கை தொடர்பானதான் ஆப்ரேஷன் ஸ்வாட்ஸ், ஆப்ரேஷன் அயன் ஸ்வாட்னு சொல்லலாம். கேள்வி 102. சீனாவின் ஆங்சோ நகரில் நடைபெற்ற பாரா ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பதக்கப்பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்தது? சீனாவின் ஆங்சோ நகரில் நடைபெற்ற பாரா ஆசிய விளையாட்டுப் போட்டியின் பதக்கப்பட்டியலில் இந்தியா பார்த்தீங்கன்னா 5வது இடத்தை பெற்றது. கேள்வி 103. சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த தினம் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய பிறந்த தினம் பார்த்தீங்கன்னா ஒற்றுமை தினமாக கொண்டாடப்படுகிறது. அக்டோபர் 31 தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்திருப்பார். அதை தேசிய ஒற்றுமை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. கேள்வி 104. எந்த மாவட்டத்தில் உள்ள வேளாண் கல்லூரிக்கு வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வேளாண் கல்லூரிக்கு தான் வேளாண் விஞ்ஞானியான MS சுவாமிநாதன் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கேள்வி 105. தமிழகத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் புதிதாக சேர்க்கப்பட்ட மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் புதிதாக சேர்க்கப்பட்ட மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. மயிலாடுதுறையை தான் புதுசாக சேர்த்துருக்காங்க. 106வது கேள்வி. உலக சுற்றுலா அமைப்பால் சிறந்த சுற்றுலா கிராமமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தோர்தோ கிராமம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? உலக சுற்றுலா அமைப்பால் சிறந்த சுற்றுலா கிராமமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தோர்தோ கிராமம் பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ளது. உலக சுற்றுலா தினம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27 அனுசரிக்கப்படுகிறது. 107வது கேள்வி. அரபிக்கடலில் உருவாகி இருக்கும் புயலுக்கு தேஜ் என்ற பெயரை பரிந்துரைத்த நாடு எது? அரபிக்கடலில் உருவாகி இருக்கும் புயலுக்கு தேஜ் என்ற பெயரை பரிந்துரைத்த நாடு இந்தியா. 108வது கேள்வி. தமிழக அரசால் அமைக்கப்பட்ட முக்கிய குழுக்கள் தொடர்பான எத்தனை இணை சரியாக பொருந்தியுள்ளது? 1. AK ராஜன் குழு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ சேர்க்கை 7.5% இடஒதுக்கீடு. 2. கலையரசன் குழு அமைக்கப்பட்ட குழு நீட் தேர்வு தாக்கம் குறித்து ஆராய தமிழக அரசால் அமைக்கப்பட்டது. 3. நீதிபதி முருகேசன் குழு தொழில்முறை பட்டியலில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு தரப்பட்டுள்ளது. 4. சுந்தரதேவன் குழு குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை மீட்டெடுப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. இதில் எது சரியாக இருக்குன்னா 2 இணைகள் மட்டும்தான் சரியாக உள்ளது. அதாவது AK ராஜன் குழு பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு AK ராஜன் குழு நீட் தேர்வு தாக்கம் பற்றி குறித்து ஆராய தமிழக அரசால் அமைக்கப்பட்டது. இது 1க்கு 2 வந்திருக்குன்னு மாற்றி தந்திருக்காங்க. அதே கலையரசன் குழு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ சேர்க்கையில் 7.5% இடஒதுக்கீடு தொடர்பாக அமைச்சிருக்காங்க. 1, 2 மாறி இருக்குது. அதே 3, 4 சரியாக இருக்குது. அப்போ எத்தனை இணை சரியாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 2 இணை மட்டும் தான் சரியாக இருக்குது. அதாவது முருகேசன் குழு பார்த்திங்கன்னா தொழில்முறை படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்கள் 7.5% இடஒதுக்கீட்டை சொல்லியிருக்கோம். அதே சுந்தரதேவன் குழு குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை மீட்டெடுப்பதற்காக அமைக்கப்பட்டது. 3, 4 தான் சரியாக இருக்குது. அதாவது 2 இணை சரியாக இருக்குது, முதல் 2 தப்பாக இருக்குது. அதான் AK ராஜன் குழுனாவே நீட் தேர்வு தாக்கம் குறித்து ஆராய தமிழக அரசால் அமைக்கப்பட்டது. கலையரசன் குழு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ சேர்க்கையில் 7.5 இடஒதுக்கீடை பற்றி சொல்லியிருக்கோம். 109வது கேள்வி. சமீபத்தில் CBI அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட ஆப்ரேஷன் சக்ரா 2 என்பது எதனோடு தொடர்புடையது? சமீபத்தில் CBI அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட ஆப்ரேஷன் சக்ரா 2 என்பது எதனோடு தொடர்புடையதுன்னா சைபர் குற்றவாளிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையோடு தொடர்புடையது. சைபர் குற்றவாளிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் ஆப்ரேஷன் சக்ரா 2ன்னு சொல்லலாம். கேள்வி 110.
பாரதிய அந்தரிக்ஷா நிலையம் என்பது எதனோடு தொடர்புடையது? பாரதிய அந்தரிக்ஷா நிலையம் என்பது இந்திய விண்வெளி நிலையத்தை அமைப்பது தொடர்பானது. இந்திய விண்வெளி நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணில் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க இஸ்ரோ. எப்போனா 2035 அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கேள்வி 111. 2023 ஆண்டின் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் எந்த மாநிலத்தில் நடைபெற்றுள்ளது? 2023க்கான கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி வந்து தமிழ்நாட்டில் தான் நடைபெற்றது. 112வது கேள்வி, கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது 2023 யாருக்கு வழங்கப்பட்டது? கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது 2023 ஆண்டுக்கான கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது ராமசாமிக்கு வழங்கப்பட்டுள்ளது. கேள்வி 113. தமிழகத்தில் நீலகிரி வரையாடுகள் தினம் யாருடைய நினைவு தினத்தின் கொண்டாடப்படுகிறது? தமிழகத்தில் வந்து நீலகிரி வரையாடு தினம் வந்து பார்த்தீங்கன்னா ERC தாவிதார் வந்து நினைவாக வந்து கொண்டாடுறாங்க. அக்டோபர் 7ஆம் தேதி தான் நீலகிரி வரையாடுகள் தினம், அக்டோபர் 7. கேள்வி 114. ஆசிய விளையாட்டுப் போட்டி 2023 எந்த விளையாட்டு பிரிவில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றுள்ளது? ஆசிய விளையாட்டுப் போட்டி 2023 எந்த விளையாட்டு பிரிவில் இந்தியா அதிக பதக்கங்களை வென்றதுன்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதலில் 7 கோல்டு வந்து வாங்கியிருப்பாங்க. துப்பாக்கி சுடுதலில் மட்டும் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 107 பதக்கங்கள் வாங்கியிருப்பாங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல வந்திருக்கு ஆசிய விளையாட்டுப் போட்டியில். 115வது கேள்வி, சமீபத்தில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்ட இந்தியாவின் ஒய்சாலா கோயில்கள் எந்த மாநிலத்தில் உள்ளன? சமீபத்தில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்ட இந்தியாவின் ஒய்சாலா கோயில்கள் எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒய்சாலா கோயில் வந்து மத்திய பிரதேச ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஒய்சாலா கோயில் மத்திய பிரதேசத்தில் இருக்குது. ஸோ யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் மொத்தம் வந்து இந்தியாவிலிருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 42 தலங்கள் உள்ளன. கேள்வி 116. 2023 ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசை வென்றுள்ள பெண் உரிமைகள் ஆர்வலர் நர்கிஸ் முகமது எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? 2023 ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசை வென்றது நர்கிஸ் முகமது. அவங்க எந்த நாட்டைச் சேர்ந்தவங்கன்னா ஈரான் நாட்டைச் சேர்ந்தவங்க. 117வது கேள்வி, 2023 ஆண்டு சுதந்திர தின விழாவில் தமிழக அரசால் வழங்கப்பட்ட விருது தொடர்பான எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளது? அதாவது இணைகள்னால் 4 கூற்று தந்திருக்காங்க. அந்த 4ல் எத்தனை சரியாக இருக்குதா? 2 சரியாக இருந்தால் 2 இணை, 3 சரியாக இருந்தால் 3 இணை, 4 சரியாக இருந்தால் 4 இணைன்னு சொல்லலாம். இங்கே கல்பனா சாவ்லா விருது முத்தமிழ் செல்விக்கு தரப்பட்டது. சரி. சிறந்த மாநகராட்சிக்கு வந்து முதலிடத்தை வந்து கோவை மாநகராட்சி பிடிச்சதானா? கிடையாது, திருச்சி தான் பிடிச்சிருக்கும். அப்போது 2 தப்பாக இருக்குது. 3. சிறந்த நகராட்சி ராமேஸ்வரம். சரி. சிறந்த பேரூராட்சியில் முதலிடம் பிடித்து விக்கிரவாண்டி. சரி. அப்போ எத்தனை இணை இங்கே சரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 இணைகள் சரியாக உள்ளது. 118வது கேள்வி, யாருடைய பிறந்த தினம் தனிப்பெரும் கருணை நாளாக தமிழக அரசால் கொண்டாடப்படுகிறது? வள்ளலாருடைய பிறந்த தினத்தை தான் தனிப்பெரும் கருணை நாளாக கொண்டாடுறாங்க. அக்டோபர் 5ஆம் தேதி வள்ளலார் பிறந்தார். 119வது கேள்வி, 2023 ஆண்டிற்கான தாதா சாஹிப் பால்கே விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டவர் யார்? 2023 ஆண்டுக்கான தாதா சாஹிப் பால்கே விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டவர் வகிதா ரஹ்மான். 120வது கேள்வி, இந்திய வீராங்கனை ஷித்தல் தேவி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இந்திய வீராங்கனை ஷித்தல் தேவினாவே வில்வித்தை விளையாட்டுடன் தொடர்புடையவர். கேள்வி 121, சரஸ்வதி சம்மான் இலக்கிய விருது 2022 தற்போது யாருக்கு வழங்கப்பட்டது? 2022 ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மான் இலக்கிய விருது வந்து பார்த்தீங்கன்னா சிவசங்கரிக்கு வழங்கப்பட்டது. கேள்வி 122, சமக்கா சரக்கா பெயரில் எங்கு மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகம் அமைக்கப்பட உள்ளது? சமக்கா சரக்கா பெயரில் மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகம் தெலுங்கானாவில் தான் அமைக்கப்பட உள்ளது. கேள்வி 123, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. 1. mRNA COVID-19 தடுப்பூசி உருவாக்கத்திற்கான அடிப்படையாக அமைந்தது. சரி. இந்தியாவின் முதல் mRNA தடுப்பூசி இன்கோவேக்கா? கிடையாது. அப்போது சரியானது 1 மட்டும் சரி. mRNA தான் COVID-19 தடுப்பூசி உருவாக்கத்திற்கான அடிப்படையாக அமைந்திருக்கும். கேள்வி 124, இந்தியாவில் முதல் முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பு அறிக்கை வெளியிட்ட மாநிலம்? இந்தியாவில் ஃபஸ்ட்டு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடித்த மாநிலம்னாவே பீகார். ரொம்ப முக்கியமான கேள்வி, கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கேள்வி 125, உலக விண்வெளி வாரம் தொடர்புடைய சரியான கூற்றை தேர்ந்தெடு. அக்டோபர் 4 முதல் 10 வரை ஒவ்வொரு ஆண்டும் உலக விண்வெளி வாரம் அனுசரிக்கப்படுகிறது. அக்டோபர் 4 to 10. சரி.
1957 அக்டோபர் 4 அன்று மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் புவி செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் 1 விண்ணில் செலுத்தப்பட்டது. 1957 அக்டோபர் 4 தான் ஸ்புட்னிக் 1 செலுத்தப்பட்டது. சரி. 2023 ஆண்டிற்கான கருப்பொருள் விண்வெளி மற்றும் தொழில் முனைவு. உலக விண்வெளி வாரத்திற்கான கருப்பொருள் 2023 என்னன்னா விண்வெளி மற்றும் தொழில் முனைவு. அப்போ மேற்கண்ட அனைத்துமே சரி. 126வது கேள்வி, இந்தியாவின் முதல் பசுமை ஆற்றல் தொல்லியல் தளம். ரொம்ப மிக முக்கியமான எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி தான். இந்தியாவின் முதல் பசுமை ஆற்றல் தொல்லியல் தளம் எங்கு அமைந்துள்ளதுன்னா மகாபலிபுரம். கேள்வி 127, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. 1. நீலகிரி வரையாடு வளங்காப்பு திட்டம் அக்டோபர் 12, 2023 அன்று தொடங்கப்பட்டது. சரி. 5 ஆண்டு 2022 to 2027 இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அதாவது நீலகிரி வரையாடு வளங்காப்பு திட்டம் 2022 to 2027 வரை 5 ஆண்டு திட்டமாக செயல்படுத்த போகிறாங்க. 5 ஆண்டு காலத்திற்கு செயல்படுத்த போகிறாங்க. சரி. நீலகிரி வரையாடு தினம் 2021 முதல் அக்டோபர் 7 அன்று அனுசரிக்கப்படுகிறது. ஸோ நீலகிரி வரையாடு தினம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 7, 2021 அனுசரிக்கிறாங்க. அப்போ சரியானது அனைத்துமே சரி. 128வது கேள்வி, இஸ்ரேல் அமாஸ் போர் காரணமாக இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களை இந்தியா அழைத்து வர மேற்கொண்ட நடவடிக்கை பெயர் என்ன? ஆபரேஷன் அஜய். கேள்வி 129, ஓரின சேர்க்கையை குற்றமாக்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது எந்த வழக்குடன் தொடர்புடையது? ஓரின சேர்க்கையை வந்து குற்றமாக்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது எந்த வழக்குடன் தொடர்புடையதுன்னா நவ்தேவ் சிங் ஜோகா வழக்கு 2018. ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கும் கூட. நவ்தேவ் சிங் ஜோகா வழக்கு 2018நாவே ஓரின சேர்க்கை குற்றமாக்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய வழக்கு தான் நவ்தேவ் சிங் ஜோகா வழக்கு 2018. 130வது கேள்வி, 2022-23 ஆண்டு நிலவரப்படி 2022-23 ஆண்டு நிலவரப்படி தமிழ்நாட்டில் தாய்மார்கள் இறப்பு விகிதம் எவ்வளவு? தமிழ்நாட்டில் தாய்மார்கள் இறப்பு விகிதம் 52 குறைந்துள்ளது. 2022-23 ஆண்டு நிலவரப்படி தமிழ்நாட்டில் தாய்மார்கள் இறப்பு விகிதம் வந்து 52 உள்ளது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பகுதியிலிருந்து மிக முக்கியமான 130 மாதிரி வினாவிடைகளை நாம் விடை குறிப்புகளோடு பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.